இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நீங்க எல்லாரும் தான் அவன் அப்பா பண்ண தப்புக்காக இப்படி பேசிட்டு இருக்கீங்க. அவன் மேல எந்த தப்புமே இல்ல. எது? அவன் அப்பா பண்ண தப்புக்கு இவனுக்கு தண்டனை கொடுக்கறோமா? வர்ஷினி, அவன் அப்பா யாருன்றத மறைச்சவன லவ் பண்ணிருக்கான். நிச்சயம் வரைக்கும் கொண்டு வந்திருக்கான். அது உனக்கு தப்பா தெரியல? அவன் அப்பா யாருன்னு தெரியுமா உனக்கு? நம்ம குடும்பம் எப்ப அழிவுன்னு காத்துட்டு இருக்கிறவன். ஐயோ வர்ஷு, உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? உனக்கு உன் குடும்பத்தை விட அந்த பிரபு பெருசா போயிட்டானா? அவனுக்காக நீ பேசிட்டு இருக்க. இங்க பாரு, நீ நினைக்கிறத கனவுல கூட நடக்காது. அவனை சுத்தமா மறந்து தலை முழுகிடு. முடியாதுமா. முடியாதா? நாங்க சொன்னா கேட்க மாட்டேன்ல நீ? உன் அண்ணன், அப்பா, அம்மா இவங்க எல்லாரையும் விட உனக்கு பிரபு பெருசா போயிட்டான்ல? அண்ணா, இது என்னோட வாழ்க்கை. நான் யார் கூட வாழணும்னு நான் தான் முடிவு பண்ணுவேன். அத முடிவெடுக்க இங்க யாருக்குமே உரிமை இல்ல. வர்ஷினி, இவன் உன் அண்ணன். அவனுக்கு உன் வாழ்க்கை பத்தி முடிவெடுக்கிறதுக்கு உரிமை இல்லையா? சிபிய விட வேற யார நீ நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்க? மரியாதையா பேசு. ஜனம்மா, இது என்னோட வாழ்க்கை. நீங்க எல்லாரும் டிசைட் பண்ணி யாரோ ஒருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பீங்க. அதை நான் ஒத்துக்கணுமா? எனக்கு பிரபு தான் முக்கியம். நான் அவனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். உங்க பழைய பகைக்காக என்னோட காதலை நான் பலி கொடுக்க மாட்டேன். உங்களுக்கு குறிஞ்சிய பிடிக்காது, ஏன் அண்ணனுக்கு பிரபுவை பிடிக்காது. அதுக்காக என்னோட வாழ்க்கையை நான் தியாகம் பண்ணணுமா? ஜனம்மா, பிரபுக்கும் அவனோட அப்பாவை பிடிக்காது. நீங்க எல்லாரும் தான் அவனை தப்பா நினைக்கிறீங்க. லவ் பண்ண இத்தனை நாள்ல ஒரு நாள் கூட என்கிட்ட தப்பா பேசினது இல்ல, தப்பா நடந்துகிட்டது இல்ல. அவனை விட ஒரு நல்ல பையன் எனக்கு கிடைக்குமா? எனக்கு பிரபு தான் வேணும். என்ன சொல்ற? சிபி, பொறுமையாரு. நான் உங்ககிட்ட வர எதுவுமே கேட்கல. தயவு செஞ்சு எங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சிருங்க. ப்ளீஸ். முடியாது வர்ஷினி, அது நடக்காது. ஏன் முடியாது? அப்போ எங்க வாழ்க்கையில நீங்க வச்சதுதான் சட்டம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் நாங்க வாழணும், அப்படிதானே?